ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு அவர் சேனல் சீரியல் ஸ்பீக்கர். இன்றைக்கி மகாநதி சீரியலில் என்ன நடந்துச்சுன்றதை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. யமுனா விஜய் இருக்கிற இடத்த காவிரியை பழி வாங்கணும்னு சொல்லி போலீஸ்கிட்ட போட்டு விட்டுறாங்க. போலீஸும் விஜயை போய் சுற்றி வளைச்சி பிடிச்சிடுறாங்க. அரெஸ்ட் பண்ணி விஜயை எல்லா போலீஸ்காரங்களும் சேர்ந்து காரில் ஏற்றி கூட்டிகிட்டு போயிடுறாங்க. இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு குமரன் காவேரி கிட்ட ஓடி சொல்கிறாரு. காவேரி அந்த ஷாக்கில் மீளாமல் உட்காந்துட்ருக்காங்க. இந்த நேரத்தில் யமுனா வீட்டுக்கு பார்க்க வராங்க. யமுனா கங்காக்கா கிட்ட இந்த மாதிரி நான் தான் விஜய் போலீஸில் போட்டு கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே கங்கா என்னடி காரியம் பண்ணியிருக்கேன்னு சொல்லி யமுனாவை ரொம்பவே திட்டிகிட்டு இருக்காங்க. இவங்க இப்படி யமுனாவை திட்டுற நேரத்தில் எந்திரிச்சு காவேரி வந்துடுறாங்க. யமுனா பார்த்துட்டு நீ என்னடி சொல்கிறேன்னு கேட்டதுக்கு, ஆமாண்டி நான் தாண்டி உன் வீட்டுக்காரை போட்டு விட்டுட்டேன். நீ என் புருஷன் கூட சேர்ந்து சுற்றுறையில அந்த கோவம் எனக்கு தாங்காமல் தான் நான் போட்டு விட்டேன். நீ உண்மையாகவே அந்த ஆள் மேலே பாசமாக இருக்கியான்னு தெரிஞ்சுக்கணும், அதான் உன்னை டெஸ்ட் பண்ணி பார்க்கலாமேன்னு சொல்லி பண்ணேன் அப்படின்னு சொல்லி யமுனா சொல்கிறாங்க. இதை கேட்டதும் காவேரிக்கு ரொம்பவே கோவம் வந்துடுதுங்க. அவங்கக்கிட்ட போய் ரொம்பவே ஆத்திரப்பட்டு கத்துறாங்க. நீ எல்லாம் ஒரு மனுஷியா? என்ன பழி வாங்கினா என்ன பழி வாங்க வேண்டியதானே? அதுக்கு எதுக்கு விஜய் நீ போலீஸில் போட்டு கொடுத்த? உன்னை நான் சும்மாவே விட மாட்டேன்டி அப்படின்னு சொல்லி கத்தி திட்டிகிட்டு இருக்காங்க. உடனே பதிலுக்கு யமுனா, ஆமாண்டி நீ அவனை அங்கே இங்கேன்னு கூட்டிகிட்டு சுற்றுவ, அதெல்லாம் நான் பார்த்துட்டு இருக்கணுமா? நீ அவன் மேலே பாசம் வச்சிருக்கேன்றது நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது? அதனால தான் நான் விஜயை போட்டு விட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டு காவேரி யமுனாவை அடிக்கிறாங்கங்க. மாற்றி மாற்றி இவங்க சண்டை போட்டுட்ருக்காங்க. கங்கா அவங்களால முடிஞ்ச அளவுக்கு சமாதானப்படுத்தி பார்க்குறாங்க. ஆனாலும் காவேரியோட கோவத்தை அடக்கவே முடியல. காவேரி யமுனாவை பார்த்துட்டு, இருடி நான் போய் விஜயை பார்த்துட்டு உன்னை என்னன்றதை பண்ணிக்கிறேன், உனக்கு இருக்க பெரிய கச்சேரி நான் வச்சுக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே கங்காக்கா காவேரி பற்றி எங்கடி போகிறேன்னு கேட்குறாங்க. கேட்டதுக்கு நான் விஜயை பார்க்க போகிறேன், உங்கள் அம்மா வந்தாங்கன்னா சொல்லிடு நான் விஜயை பார்க்க தான் போயிருக்கேன்றதை தைரியமாக சொல்லிடுன்னு சொல்லி கங்கா கிட்ட சொல்லிவிட்டு வீட்டிலேருந்து காவேரி கிளம்பிடுறாங்க. கிளம்பி போயிட்டுருக்காங்க. போகும்போது பார்த்தா அடுத்த சீனில் நிவினையும் குமரனையும் காட்டுறாங்க. அவங்க 2 பேரும் அந்த ஜெயிலுக்கு வெளியே நின்றுட்டுருக்காங்க. நின்றுக்கிட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரில, எப்படி வெளியே எடுக்கிறதுன்னு தெரிலன்னு பேசிகிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் குமரனுக்கு கால் வருது. அட்டன் பண்ணால் காவேரி தான் அட்டன் பண்ணி பேசுகிறாங்க. பேசும்போது, மாமா நீங்கள் எங்கே இருக்கீங்க? நான் போலீஸ் ஸ்டேஷன் வந்துட்டுருக்கேன், விஜய் பார்க்கன்னு சொல்கிறாங்க. உடனே நிவின், நீங்கள் வர வேணாம் போலீஸ் ஸ்டேஷனுக்குலான்னு சொல்கிறாரு. ஆனால் அவங்க கேட்காம நான் வரேன்னு சொல்கிறாங்க. பதிலுக்கு நிவின் சொல்கிறாரு, அவர் போலீஸ் ஸ்டேஷனில் இல்லை ஜெயிலில் வச்சுட்டாங்கன்னு சொல்கிறாங்க. அந்த ஷாக்லேயே காவேரியை காட்டிகிட்டு இருக்காங்க. அடுத்த சீனில் பார்த்தா விஜயோட தாத்தா இங்கே முறையீடு பண்ணிகிட்ருக்காரு. இந்த மாதிரி என் பையனை நான் வெளியே எடுக்கணும்னு சொல்லி லாயரோட அப்ளை பண்ணிகிட்ருக்காரு. ஆனால் அவங்க இப்போதைக்கு எதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்லி அனுப்பி வச்சிடறாங்க. வக்கீல்கிட்ட பாட்டியை கேட்குறாங்க, என்ன பண்ணுறது, என் பேரனை நீங்கள் எப்படியாச்சும் வெளியே எடுத்துருங்கன்னு சொல்கிறாங்க. வெண்ணிலா உயிருக்கு ஆபத்து இல்லாத வரைக்கும் நம்ம விஜய் நல்லபடியாக வெளியே எடுக்க பார்க்கலான்னு சொல்லி வக்கீலும் சொல்கிறாரு. இந்த நேரத்தில் கரெக்டாக காவேரி வந்துடுறாங்க. காவேரி தாத்தா கிட்ட, தாத்தா நீங்கள் போய் விஜயை பார்த்துட்டு வந்தீங்களா, அவர் எப்படி இருக்காருன்ற மாதிரி கேட்குறாங்க. தாத்தா சொல்கிறாங்க, இல்லை அவரை பார்க்க அலோவ் பண்ணலன்றாங்க. உடனே வக்கீல் கிட்ட போய் நான் இங்கே ஜாமீனுக்கு அப்ளை பண்ணிட்டீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. கேட்டதுக்கு தாத்தா சொல்கிறாரு, இல்லைம்மா அது பெரிய ப்ராசஸாக இப்போ தான் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. அதுவும் இல்லாமல் இப்போதைக்கு விஜய் பக்கம் நம்ம திரும்ப கூட பார்க்க முடிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே பாட்டி ஆதங்கப்பட்டு, உன்னால தான் என் பேரனுக்கு இந்த நிலைமை அப்படின்னு சொல்லி காவேரியை பற்றி சொல்கிறாங்க. காவேரியும் கண் கலங்கி அப்படியே நிற்கிறாங்க. ஏன் இப்படி பேசுகிறேன்னு தாத்தா கேட்டதுக்கு பாட்டி சொல்கிறாங்க, ஆமாங்க அந்த பசுபதிலாம் நமக்கு யாருன்னே தெரியாது, என்னைக்கு நம்ம வீட்டுக்குள்ளே வந்தாலும் இவளை பழி வாங்கணும்னு சொல்லி தான் அந்த குடும்பம் நம்ம குடும்பத்துக்குள்ளே இப்போ என்னடானா பாவம் செய்யாத என் பேரை இப்படி அவஸ்தைப்படுறான்னு சொல்கிறாங்க. உடனே காவேரி ரொம்பவே கஷ்டப்பட்டு அழுகிறாங்க. ஆமாம் நீங்கள் சொல்கிறது உண்மைதான், விஜய் யாருக்கும் எந்த தீங்கும் நினச்சதில்லை, இப்போ என்னால் தான் அவருக்கு இந்த நிலைமை, என்னை மன்னிச்சிருங்க பாட்டின்னு சொல்லி பாட்டிக்கிட்ட ரொம்பவே கஷ்டப்பட்டு ஃபீல் பண்ணி அழுகிறாங்க. பாட்டியும் என் பேரை யாருக்கும் எந்த தப்பும் செய்ய மாட்டான், எந்த கெடுதலும் நினைக்க மாட்டான், இன்றைக்கி அவன் இவ்வளோ கஷ்டப்படுறானேன்னு சொல்லி அழுதுட்டு இருக்காங்க. இந்த நேரத்தில் தாத்தா சொல்கிறாரு, நீங்கள் எதுவும் கவலைப்படாதீங்க, பசுபதியும் அந்த பொண்ணோட மாமாவும் கண்டுபிடிச்சிட்டோம்னா இதெல்லாம் பிரச்சனையே சால்வ் ஆகிடும்னாங்க. காவேரியை பார்த்துட்டு நீ வாமா நான் உன்னை வீட்டில் ட்ராப் பண்ணிடுறேன்னு சொல்லி கூப்பிட்றாரு. ஆனால் காவேரி, இல்லை தாத்தா நீங்கள் போங்க, எனக்கு மனசு கஷ்டமாக இருக்குது, நான் கோவிலுக்கு போயிட்டு வரேன்னு சொல்லி அவங்கள அனுப்பி வச்சிடறாங்க. தனியாக அந்த ஜெயிலுக்கு வாசல்லே உட்காந்துட்டு கழுத்தில் இருக்கிற அந்த முருகன் டாலர்கிட்ட பேசுகிறாங்க. சின்ன வயசுலேருந்தே நீ என் கூட இருக்க, நீ எனக்கு நிறைய தைரியத்தை கொடுத்துருக்க, ஆனால் இப்போ ஏன் என்னை இப்படி சோதிக்கிற, இன்றைக்கி நான் எப்படியாச்சும் விஜய் பார்த்தே ஆகணும், நீ எனக்கு ஹெல்ப் பண்ணுன்ற மாதிரி அழுகுறாங்க. அழுதுட்டு நான் போய் போலீஸ்காரர்கிட்ட கேட்பேன்னு சொல்லிட்டு எந்திரிச்சு அவங்கக்கிட்ட போய் கேட்குறாங்க. என்னை உள்ளே அலோவ் பண்ணுங்கன்னு சொல்லி அவர்கிட்ட பேசினதுக்கு, இல்லைம்மா லெட்டர் வேணும் உனக்கு, அவனை அலோவ் பண்ணுறதுக்குண்டான லெட்டர் உன் வக்கீல் மூலிமா நீ அப்ளை பண்ணிட்டு வந்தால் தான் நாங்கள் உள்ளே விடுவோம்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. இப்படி பேசிகிட்டு இருக்கும்போது இன்னொரு ஆஃபீஸர் வந்துடுறாரு. அவர் என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு, இந்த மாதிரி உங்கள் விஜயோட மிஸ்ஸஸ் தான் விஜயை பார்க்கணுன்னு சொல்கிறாங்கன்னு சொல்கிறாரு. அவரும் அலோவ் பண்ண மாட்டேன்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காரு. இதெல்லாமே உள்ளே இருக்கிற சூப்பரண்ட் வீடியோவில் பார்த்துடுறாங்க. சிசிடிவி ஃபுட்டேஜில் பார்த்து என்ன அங்கே பிரச்சனை போயிட்டுருக்கு, யார் அந்த லேடின்னு சொல்லி கேட்குறாங்க.
கேட்குறாங்க. கேட்டதுக்கு இந்த மாதிரி விஜயோட மிஸ்ஸஸ் தான் உங்களை பார்க்கணுன்னு சொல்கிறாங்கன்னு சொன்னார். சொன்னதுக்கு சரி அவங்கள உள்ளே கூட்டிகிட்டு வான்னு சொல்கிறாங்க. உள்ளே வந்து அவங்களும் அந்த சூப்பரண்ட்ட பேசுகிறாங்க. பேசிட்டு நான் ஒரே ஒரு டைம் பார்த்துக்கிறேன், எனக்கு 5 மினிட்ஸ் மட்டும் டைம் கொடுங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. அவங்களும் அலோவ் பண்ணி டைம் கொடுக்குறாங்க. இவங்க உள்ளே போய் விஜய்க்காக வருவார்னு வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. அதோட இன்றைக்கி எபிசோட முடிச்சிடுறாங்க. நாளைக்கு என்ன நடக்குதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாங்க.